I think we can start. Others will join slowly. ஓகே. ஆம். வணக்கம். மாலை வணக்கம் அனைவருக்கும். அஹ், அதாவது இன்று எங்களுடைய பர்சனல் க்ரூமிங் மேனேஜ்மெண்ட், பியூட்டி மேனேஜ்மெண்ட் க்ரூமிங்ல முதலாவது வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறோம். அதுல முக்கியமாக எங்களோட லெக்சர்ஸ்மார் இந்த இடத்துல இருக்கிறாங்க, அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்றதுல மகிழ்ச்சி அடைகிறோம். முக்கியமா எங்களோட இன்டர்நேஷனல் லெக்சர்ஸ் இதுல பங்கேற்கிறாங்க. அவங்க அவங்க பிஸியா இருந்தாலும் அவங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு இருக்கிறாங்க. முகமது ஜாவித் அவங்க கட்டார்ல இருந்து, அவங்க ஜாவித் அவங்க வந்து பியூட்டி மேனேஜ்மெண்ட் நிபுணர், பெர்க்லி அகாடமியில பணிபுரியக்கூடியவர். அதே போல ருக்ஷானா ஜியாவுல்தீன் அவங்க வந்து தொழில்முறை வந்து பியூட்டிஷியனா ஒர்க் பண்றார், அதே பெர்க்லி அகாடமியில. அடுத்தது வந்து முக்கியமா எங்களிடத்துல கலந்து கொள்ளக்கூடியவங்க தான் மிஸ் நூர் ஆஷிகின் பிவி பின்தி அப்துல் ரஷீத். அவங்களையும் நாங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அவங்க ஒரு மிகுந்த அனுபவம் உள்ள ஹேர் ஸ்டைலிஸ்ட் மற்றும் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவர் ஒரு அக்ரெடிட் ட்ரைனராகவும் பணியாற்றுகிறார். அதோட வந்து ஷஹானா சக்சஸ் அகாடமி என்று ஒரு நிறுவனத்துல அவர் நிறுவனராக இருக்கிறார். அவரது அர்ப்பணிப்பு மற்றும் திறமை, அவருடைய சிறந்த இந்த ஃபீல்ட்ல அவர் ஒரு காலூன்றி இந்தியாவில் அவர் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக இருக்கிறாரு. அடுத்தது மிஸ் வினிதா. அவங்க வந்து ஒரு நர்ஸாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறாரு. அதே போல சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கிறாரு. ஏகா அதே போல அனுபவமிக்க அவங்க 7 ஆண்டுகள் இந்த துறையில கால் பதித்து இருக்கிறாங்க. அவங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க வருக என்று வரவேற்கிறோம். அதே நேரத்தில் எங்களோட லோக்கல் லெக்சர்ஸ் வந்து மிஸ் சுலக்ஷனா இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க 16 ஆண்டுகள் இந்த பியூட்டி ப்ரொஃபஷனல்ல இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க NVQ லெவல் 5 முடிச்சிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டு உயர்தர சேவைகளை வழங்கி வராங்க. அதே போல தஹியா ஃபாசில் அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களையும் வரவேற்கிறோம். அவங்க தாஜில் மேக்கப் ஸ்டூடியோட நிறுவனர். அவங்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. மாணவர்களே, அவங்க ஏசியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்ல லிஸ்ட்ல இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டர். அந்த அவங்களும் இந்த இதுல வந்து எங்களோட ஒரு லெக்சர் இதுல பெனல் இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்க டிப்ளமா இன் பியூட்டி கல்ச்சர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி, கனடா, USA, ஸ்ரீலங்கா இந்த விடயத்தை செஞ்சிருக்கிறா. ஹேர் ஸ்டைலிங், நெயில் எக்ஸ்டென்ஷன், ஸ்கின் கேர், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் இவங்க சான்றிதழ் பெற்றவங்க. பல விருதுகளை பெற்றவங்க எங்களோட லெக்சர் பண்ணல இருக்கிறாங்க. அதே போல பைரவி திலக்ஷன் அவங்க வந்து NVQ லெவல் 4 குவாலிஃபைட் ஆனவங்க. அதாவது அவங்களோட ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் மற்றும் டீடைல் அட்டென்ஷன் மூலமாக அகடமிக் இதுல வந்து மேல்நாட்டுல மிகவும் சிறந்த நிலைமையில் அவங்க தன்னுடைய பணியை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே போல MSI நிஷா அவங்க வந்து அவங்க ப்ரீ மெரிட்டல் கவுன்சிலர் உண்டு. அதே போல அனுபவம் மிக்க ஒரு ட்ரெயினர். அடுத்தது மும்மொழிகள் ஆற்றல் மிக்கவங்க. அதே நேரத்தில் அவங்க சிரச டிவியில் அடிக்கடி வரக்கூடியவங்க. விஸ்வகலா கீர்த்தி, தேசமானிய போன்ற விருதுகளை வென்றவங்க. சிங்கள லாங்குவேஜ்லேயும் நல்ல ஆளுமை மிக்கவங்க. அதே நேரத்தில் ஜஸ்டிஸ் ஆஃப் த பீஸ் ஆகவும், அதாவது சமாதான நீதவானாகவும் அவங்க செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க தேசிய அளவில் அதிகமான சான்றிதழ்களை பெற்ற ஒரு நிபுணராக இருக்கிறார். அதே போல இந்த இடத்துல இருக்கிறாங்க மாணவர்களே, MZ ருக்ஷானா பேகம் அவங்க 2008 முதல்ல இந்த இதுல வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதே போல NVQ லெவல் 4 முடிச்சவங்க. இவங்க லெக்சர் பேனல் இருக்கிறதோட எங்களுக்கு பல விதத்திலேயே உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இவங்க 3D ஹேர் ஸ்டைலிங் அண்ட் ஹிஜாப் ஸ்டைலிங் நிபுணராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அதே போல லேடிஸ் சேம்பர் கேண்டில வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறார். அவவும் உங்களுக்கு பாடத்தை அழகான முறையில படித்து தருவா. அதே போல ஃபர்ஹத்து சஃபா அவங்க வந்து மிஸ் பியூட்டி பிரைடல் ஏராவூர்ல புகழ்பெற்ற, கிழக்கு மாகாணத்துல புகழ்பெற்ற ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து அந்த டிரெக்டராக இருக்கிறார். அவங்க ஹிஜாப் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்கிறார். ஃபேஷன் டிசைனர், அதோட ஈவென்ட் பிளானராக இருக்கிறார். இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் டிரெக்டராகவும் இருக்கிறார். அதே போல பல
அவார்டுகளை வின் பண்ணினவ பல துறைகள்ல திறமையோட செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அவங்களையும் நாங்கள் இந்த இடத்துல வரவேற்கிறோம். அதே போல அமிர்தலிங்கம் மிதுலா, அவங்க வந்து டீன் கேர்ள்ஸ் பியூட்டியோட டைரக்டராக பணிபுரியக்கூடிய அதே நேரத்துல இந்த துறையில மிகவும் ஆளுமை உள்ளவராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். NVQ level 4. அவங்களோட ஸ்பெஷல் தெராப்பி அண்ட் ஹேர் டிரெஸ்ஸிங், அவர் தனது கிரியேட்டிவிட்டி மற்றும் குவாலிட்டி சர்வீஸ் மூலம் வாடிக்கையாளர்கள் பக்கத்துல மிகவும் ஒரு திருப்தியான சேவையை வழங்கக்கூடிய ஒரு நிபுணர் அமிர்தலிங்கம் மிதுலா, அவங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல DS ஃபாத்திமா ஃபர்சானா, அவங்க வந்து ஓனர் ஆஷா சலூன் அக்குரண. இவங்க 13 ஆண்டுகால அனுபவத்தை வச்சு அவங்களோட குவாலிஃபிகேஷன் NVQ level 4. அதே நேரத்துல அக்குரண பிரதேசத்துல ஒரு சிறந்த நிபுணராக அகாடமி செஞ்சு கொண்டிருக்கிறார். அதே நேரத்துல அவரோட பியூட்டி மேக்கப் அத சலூனையும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல ஸ்ரீபிரியா, அவங்க ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவங்க NVQ level 4, 5 ரெண்டே முடிச்சிருக்கிறார். பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் அவார்ட்ஸ் அதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறார். 2022 to 2023ல அவங்க அவார்ட் வினர் பண்ணினாங்க ஹேர் ஸ்டைல்ல. அதே போல ஏஷியா சிகான் வினர் அதுல 2024 அதை வின் பண்ணினா. அவ மாடர்ன் ஸ்டைலிங் மற்றும் கிளையன்ட் ஃபோக்கஸ் அப்ரோச்ல சிறந்தவராக இருக்கிறார். இப்படி எங்கள்ட லெக்சர் பேனல் வந்து நாங்க சும்மா செய்யல, இவங்க எல்லாம் பெரிய ஆளுமையுள்ள இந்த இலங்கை மண்ணில் வாழக்கூடிய பியூட்டி துறையில பல துறை மிக்க எக்ஸ்பர்ட்ஸ் தான் இவங்க. அது இன்டர்நேஷனல் வைடில் உள்ளவங்களும் தான், லோக்கல் லெக்சர்ஸும் தான். அப்ப நாங்க இவங்களை எல்லாரையும் மாணவர்களை உட்பட வந்து இங்க கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் நாங்க வருக வருக என்று மாலை வந்தனங்கள் கூறி வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆய்போவன் என்று கூறி வரவேற்றதோட இங்க நாங்க எங்கட இதுல கலந்து கொள்ளக்கூடியவங்களை வரவேற்கிறதுக்காக எங்கட சேர்மன், ட்ரீம் ஜே கேம்பஸ் சேர்மன் டாக்டர் நந்த குணவர்தன அவங்க இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு தெரியும், இலங்கையில அவங்களுக்கு வேலை செய்யணும்ன்ற தேவையும் இல்லை. ஆனாலும் அவங்க இலங்கையை தேர்ந்தெடுத்தது வந்து இங்குள்ள இலங்கை வாழ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்கள வந்து தொழில் ரீதியாக மேம்படுத்தணும், அவங்களுக்கு இன்டர்நேஷனல் கொலபரேஷன் அடிப்படையை வச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ட்ரீம் ஜே கேம்பஸ் மூலம் மாணவர்களை வளப்படுத்தணும் என்ற அடிப்படையில தனக்கு வந்த வெளிநாட்டிலிருந்து வந்த எத்தனையோ யூனிவர்சிட்டிஸ், எத்தனையோ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல இருந்து வந்த இன்விடேஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு தண்ட நாட்டுக்காகவும் தன்னை நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் ஒரு பெரிய சக்ரிஃபிகேஷனோட இந்த நிறுவனத்தை செஞ்சு கொண்டு போறார். உண்மையிலே இது வந்து ஒரு என்னை பொறுத்தவரையிலும் ஒரு தொழில் ரீதியான நிறுவனம்ன்றதை விட ஒரு சேவை ரீதியான ஒரு நிறுவனம் என்றுதான் நான் நோக்கிறேன். அவங்களோட எல்லா ப்ரோக்ராம்களும் வந்து சக்சஸான முறையில போய்து கொண்டிருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸை எம்பவர் பண்றதுல அவங்க ஒரு சயின்டிஸ்டாக, யங் சயின்டிஸ்டாக இருக்கிறாரு. அதே போல எங்கட நிறுவனத்துல டைரக்டராக இருக்கிறாரு, சேர்மனாக இருக்கிறாரு. அதே போல அவங்க அமெரிக்கன் பேல் யூனிவர்சிட்டியில அவங்களோட PhD முடிச்சாங்க. பெராதீன் யூனிவர்சிட்டியில அவங்களோட கிராஜுவேஷன் முடிச்சாங்க. அதே போல ஜப்பான்ல யூனிவர்சிட்டியில அவங்களோட அடுத்த கற்கை நெறிகளை மேற்கொண்டு பல்துறை விற்பனராக செயற்பட்டு கொண்டிருக்கிறார். Yes, we give you that opportunity, sir, that to welcome everybody to the program, sir, and this is your chance, sir. You can convey your welcome. Okay. Thank you. Thank you very much, Mr. Anas. I think I'm audible, right? Yeah. So my speech will be very, very short. So at the outset, I would like to thank all of you for joining with us today. And especially, I would like to warmly welcome our distinguished international lecture panels from India, Oman, and Malaysia, and also our excellent panel of lectures from Sri Lanka. So, and also we have a couple of saloon partners today joining with us. Probably they will do the practical components of this training once we get the theoretical knowledge. So what I want to emphasize is actually today is
couple of very important points. This is not just another certificate course. We are different from others because of three main unique characters. First, especially for Sri Lankan Tamil speaking community, you can learn from both international and national expert. So this exposure will give you a kind of broader perspective and the industry relevant knowledge, which goes beyond the traditional classroom training, I guess. The second is very important. The courses will be conducted in Tamil medium. So I think that is also very unique because we have a different panel conducting in Tamil medium, which remove the language barriers. So sometimes most of you cannot speak English very well. That's why we thought to conduct this in Tamil. Then third part, after completing the theoretical part, you will receive a kind of hands-on experience, practical training with our saloon partners. So it is a kind of real-world experience for you. I want to highlight very important point, especially with our students. Uh, you may realize that the fee we charge for this program is quite minimal and probably may not even cover half of the actual cost. You will think why we are running this program at a loss. The important thing actually we want to run a very good program to quality students. That is the goal. So, we are number one institution in Sri Lanka, working with Japan and sending a lot of trained people to Japan. So, I had a discussion with our Japanese partners. Also, they emphasized to conduct a quality program. That's why we charge very, very small amount from you and put probably half of the cost from the university because we need the quality compared to the quantity and eventually give a kind of internationally recognized certificate. And also, we want to conduct a couple of workshops with our international partners. Probably we will invite them to Colombo or Kandy to conduct workshop. That is a kind of another great opportunity for all of you because you will get exposure from international trainers and Sri Lankan trainers. And also probably this is the certificate course for our saloon partners and others. We will arrange some special courses in India, Oman, and Middle East, and also in Malaysia. So that will be a great opportunity for you to learn and work with international collaborators. So if you fully engage this course, I think this truly transform your future. That's all what I want to say. Once again, thank you very much, and I wish you all the very best. Thank you so much. Anas, you can translate. Okay. ஓகே சார், தேங்க்யூ. அவங்க இந்த இடத்துல சொன்ன விடயங்களை நான் சுருக்கம் அவசரமா சொல்றேன். என்ற இன்றைக்குரிய நாள் வந்து எங்களுடைய லெக்சர்ஸுக்கான நாள். அவங்க தான் எல்லாத்தையும் இன்றைக்கு அதிகமா பேச போறாங்க. நாங்க கொஞ்சம் பேசுவோம். சார் சொன்னதை சுருக்கமா சொல்றேன் சமரியா. மாலை வணக்கம் அனைவருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது இணையம் கனிந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறுறாரு. இந்தியாவிலிருந்து கட்டாரிலிருந்து மலேசியாவிலிருந்து எங்களுடன் இணைந்த சிறப்பு வாய்ந்த சர்வதேச விரிவுரையாளர் குழுவினரையும் இலங்கையைச் சேர்ந்த விரிவுரையாளர்களையும் வருக வருக என்று உளமாற வரவேற்கிறாரு. மேலும் இந்த பாடநெறியில வந்து நடைமுறை பயிற்சி பகுதிக்கு ஆதரவளிக்கும் எங்கள் மதிப்புமிக்க சலூன் கூட்டாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறாரு. முக்கியமாக இந்த புதிய பயணத்தை இன்று தொடக்கம் எங்கள் அன்பான மாணவர்களுக்கு என் இதயம் கனிந்த வரவேற்பு என்று கூறி மாணவர்களை என்கரேஜ் பண்றாரு. நான் என் உரையை சுருக்கமா சொல்றேன்னு சொல்லி 3 விஷயங்கள் அடிப்படையா சொல்றாரு. அதாவது இது ஒரு சாதாரண பாடநெறி அல்ல, ஒரு நார்மல் பாடநெறி அல்ல. இது 3 விஷயங்கள் அடிப்படையாக வச்சு நாங்க செஞ்சிருக்கிறோம். இந்த பாடநெறி முக்கியமான 3 தனித்துவமான அம்சங்களை கொண்டுள்ளதுன்னு சொல்றாரு. முதல்ல வந்து நீங்க சர்வதேச மற்றும் உள்ளூர் நிபுணர்களிடமிருந்து கற்கும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. இது எழுதி கொண்டாலும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு பரந்த பார்வையினையும் தொழில்துறை சார்ந்த அறிவையும் வழங்கும். இது சாதாரண வகுப்பறை கற்றலை விடவும் மிக மேலானது. அதே போல 2வது விஷயமா, இந்த பாடநெறி தமிழ் மொழியில் நடத்தப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு மாணவரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை மொழித்தடை எதுவும் இல்லாம அடைந்து கொள்ள முடியும். இதன் மூலம் பயன்பெற முடியும். 3வது கோட்பாட்டு பகுதி, அதாவது தியரிய
நீங்க முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள எங்கட சலூன் கூட்டாளர்கள் இருக்கிறாங்க, கொலபரேட்டர்ஸ், அவங்க மூலமா நீங்க நேரடி பயிற்சியை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜை நாங்கள் கொலபரேட்டர் மூலமா தருவோம். எங்களோட ஆஃபீஸர்ஸ் இருக்குது. இந்த அனுபவம் மூலம் எதிர்கால தொழில் வாய்ப்புக்கான உண்மையான தயார் நிலைக்கு நாங்கள் உங்களை கொண்டு சொல்வோம் அப்படின்றத அவங்க வலியுறுத்தி சொல்றாங்க. இப்போது அவரோட உண்மையான நோக்கம் வந்து உங்களை எம்பவர்மெண்ட் பண்றது, உங்களுக்கு தொழில் ரீதியான வாய்ப்புகளை பெற்றுத்தாருது. பேசக்கூடிய நேரத்தில் ஒரு முறை சென்னார் வந்து இதை செல்ல வானம் என்று நான் சொல்றேன். அவங்க இன்ஷா அல்லாஹ் அதாவது மலேசியால நாங்க வந்து பாத்வே கூட இதுக்கான ஏற்பாடு செய்வோம். அதாவது கொஞ்ச நாள் போகும்போது உங்களோட படிப்புகள் முடியக்கூடிய பட்சத்துல நாங்க பாத்வே, மலேசியன் பாத்வே, அதே போல ஜப்பானுக்கான வழிகளையும் நாங்க திறந்து தருவோம். ஆனால் இந்த விஷயத்த சொல்ற நேரம் சொல்றாங்க வந்து எங்களோட கட்டணம் வந்து உண்மையிலே நாங்க அறவாசி கட்டணம், எங்களோட அமௌண்ட் வந்து எல்லாரையும் விட குறைவா தான் நாங்க எடுக்கிறோம். உயர்தரமான, ஆனா நீங்க பெறக்கூடிய விஷயம் என்னன்னா உயர்தரமான கற்றல் அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல உங்களுக்கு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் கிடைக்குது. உங்களோட எதிர்காலம் சிறந்ததாக அமையும், பல வாய்ப்புகள் உங்களை வந்தடையும். எங்கள் சர்வதேச நிபுணர்கள் இலங்கைக்கு அழைத்து வந்து முழு நாள் பயிற்சி பட்டறைகளை நடாத்துவதற்கான திட்டங்களும் எங்களிடத்தில் இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஜப்பான்ல இருந்து, மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து அவங்க உங்களுக்கு ட்ரைனிங்கை தருவாங்க. இந்த கோர்ஸ் இதெல்லாம் நாங்க எக்ஸ்ட்ராவா எட் பண்ணி செய்ய போறது. அப்ப அதே நேரத்தில் மேலும் கட்டார், இந்தியா, மலேசியா போன்ற நாடுகள்ல வந்து அதுக்கான ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சு வரோம் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிட்டு இன்றைக்கு நாள் இதுல சேர்ந்து படிக்க வந்திக்கக்கூடிய உங்களை எல்லாரையும் நாங்க வரவேற்கிறோம். அதோட இதுல முழுமையாக இணைந்து உங்களோட எதிர்காலத்தை நீங்க மாத்தி வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை மனமாற வாழ்த்து தெரிவிக்கிறாரு. தேங்க்யூ டாக்டர். ஸோ நாங்கள் அடுத்த ப்ரோக்ராமுக்கு போவோம். அதாவது இப்போ எங்களோட பாடம் சம்பந்தமான இதுகளை நாங்கள் மெயினாக பார்க்குறதோட நாங்கள் இப்போ எங்களோட இதில் வந்து இணைந்திருக்கக்கூடிய எங்களோட துறைசார் வல்லுநர்களை அறிமுகப்படுத்தினோம். இப்போ நாங்கள் போவோம் மலேசியா இதுலேருந்து எங்களோட தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அவங்களை நாங்கள் இந்த இடத்துல அறிமுகப்படுத்தினோம். கொஞ்சம் டைம் எடுத்தாங்க, இது லோட் ஆகுது இல்லை. Manu, could you please share that PDF file with the name of our lecturers brochure? Okay. ஓகே, லோட் ஆயிட்டு. உண்மையிலே இப்போ இந்த இதில் வந்து எங்களுக்கு எங்களோட முகமது ஜாவித் இருக்கிறாங்க, ரக்ஷானா இருக்கிறாங்க. அடுத்த இதில் வந்து நாங்கள் உண்மையிலே இந்த இதில் கவர் பண்ணுறதுல என்னோட நூர் அஷ்கின் பிவி பின்தி அப்துல் ரஷீத் அவங்க இந்த இடத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபார் யூ, மிஸ் நூர் அஷ்கின் பிவி. That's to speak. Introduce yourself. Already we introduce yourself. And we need to speak to our students and our local lecturers to encourage them for this program to enhance their knowledge and to enhance their experience. So you are warmly welcome to this program, ma'am. Thank you so much. Tamil. Okay. Yeah. Tamil so much. Okay. Okay. Thank you, Mr. Anas, for a wonderful introduction. I truly appreciate it. Okay. Assalamualaikum. Mali vanakkam. அங்க என்ன டைம்னு எனக்கு தெரியல. லாட் ஆஃப் வேற கண்ட்ரிஸ் இருந்து வந்திருக்கீங்க. ஓகே. ஸோ இங்க வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்களா இதுல, இல்ல லீடர்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா? இருக்காங்க. ஓகே. ஹாய் ஸ்டூடெண்ட். ஓகே, மை நேம் இஸ் நூர் அஷிகின். நான் வந்து மலேசியால இருக்கேன். I'm a makeup artist trainer and hair stylist trainer. I'm a training provider as well. So I'm running few courses, mostly makeup or hairstyle தான் நம்ம cover பண்றோம். So thank you, doctor. Hello, doctor. I couldn't see you, but hello. Thank you for the opportunity. Yeah. Okay. So thank you. Yeah, thank you, doctor, for the great opportunity.
இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி ரொம்ப முக்கியமோ, ஐ திங்க் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ நான் அது வந்து டெலிவர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ த்ரூ அவுட் ஆல் திஸ் ட்ரெய்னிங்ஸ். ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்க எனக்கு என்கிட்ட சொல்லலாம் டாக்டர். ஓகே, வேற Yeah, ஏதாச்சும் சொல்லணுமா? கொஞ்சம் மேலோட்டமா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்றைக்கு இன்றைக்கு காலகட்டத்துல இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்வளவு முக்கியமானது, இந்த இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸ் செய்யறதன் மூலம் அவங்களோட வாழ்க்கையில் எப்படி வெற்றியை காணலும்ன்றதை கொஞ்சம் நீங்க தமிழ்ல அவங்களுக்கு டைரக்டா பேசலாம். கொஞ்சம் ஓகே, இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இல்லாத ஓகே. மாணவர்கள் இது. இப்போ இது ஆன்லைன்ல நடக்கிறதுனால ஃபுல்லி உங்களுக்கு தியோரியோடும், அப்புறம் அங்க வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க கான்டாக்ட் பண்றதுக்கு பேஸ் ஆன் சலூன்ல. ஐ திங்க் அங்க ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து தியோரி அண்ட் ப்ராக்டிக்கல் இன் ஆன்லைன்ல எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, இந்த இந்த இண்டஸ்ட்ரியில மேக்கப் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் நீங்க கத்துக்கிட்டனாலே உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க அந்த மேக்கப் வந்து நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த இன்கம் கிடைச்சிரும். இப்போ நான் எப்படி என்னோட ஸ்டூடெண்ட்க்கு சொல்லுவேன்னா, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இஃப் யூ காட் மேக்கப், உங்களுக்கு மேக்கப் இருந்தாலே தட்ஸ் மீன் யூ ஆர் சக்சஸ் இன் த இண்டஸ்ட்ரி. பிகாஸ் தட் இஸ் ஃபெஸ்டிவல் டே. அந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே தான் உங்களுக்கு வந்து மேக்கப் இருக்கணும், பை ரைட் இருக்கணும். அதுல ஏதாச்சும் ஒரு நாள் இல்லைன்னா ஃபில் அப் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் ஆஸ் அ டீம். நீங்க வந்து ஒரு விஷயம் படிக்க போறீங்கன்னா இவங்க தான் உங்களோட கான்டாக்ட். இந்த ஸ்டூடெண்ட் தான் உங்களோட கான்டாக்ட். ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு மேபி அந்த டேட்ல நீங்க புக் ஆயிருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டு புக் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு அந்த ஜாப் பாஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ அந்த ஜெலசிலாம் எதுவும் இல்லாம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இங்க இருந்து கனெக்ட் பண்ண பாருங்க. இவங்க எல்லாமே உங்க ஃப்ரெண்ட், இதுதான் அவங்க கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் பெருசாகும், அது ஒரு செயினா மாறும். ஓகே, அது ஒரு செயினா அதே மாதிரிதான் ட்ரெயினர்ஸ்க்கும் நம்மளும் ஒரு செயினா மாறுவோம் இன்டர்நேஷனலி என்னாச்சும் ஒண்ணு. ஸோ கீப் த கான்டாக்ட் இன்டென்ஷனலி, கிட்ட கிட்டயா இருந்துக்கங்க. வேற ஏதாச்சும் இருக்கா டாக்டர்? ஓகே. Doctor, anything to Anything you want me to elaborate again? No. I uh, think after that we will allocate the schedule and you can start teaching. Yes, Today is the yes. first. Okay. Yes, It is late night in, I think, yeah, Malaysia. yes, it's already 11:30 and tomorrow I have a class also going on. So Okay. already going to be 12. So no problem. As long as we are Okay. connected here, I understand. Okay. okay. ஓகே, நன்றி. உங்களோட பாடத்தை நீங்க தொடர்ந்து செய்யறதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த நேரத்துல அப்படி இல்லாட்டி நாங்க மிஸ் வினிதா அவங்க இருக்கிறாங்க, அவங்க சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரெயினர், அதே நேரத்தில் ஒரு நர்ஸாக இருக்கிறாங்க. Hi, he sir. is speaking. Yeah, Miss Vinita, you can speak Okay. in Tamil or Sorry. அப்ப Yeah, நான் Tamil. நான் Okay. விளையாட I'm so sorry because it's already too late. Happy to see you all. Stay connected. நான் திரும்பியும் இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம Okay. பேசுவோம். Thank you so much, Doctor. I'm Thank so you. sorry. Okay. Thank you, Anna, Thank for you. the lovely introduction. Thank you. Bye. thank you Bye. so Salam much. alaikum. Thank you. Appreciate Thank you, for your Doctor. joining. Thank you. Yeah, Miss Vinita, please. Okay. Thank you for the Yeah. opportunity. இந்த டைம்ல எல்லாருமே யார் கூடயும் கதைக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். என் பேர் வினிதா. நான் இந்தியாவில் இருக்கேன். இந்தியாவில் வந்து வினி எலிகன்ஸ் டச் அப்படின்ற ஒரு ஓன் பிஸ்னஸ் மேக்கப்ல பண்ணிட்டு இருக்கேன். நான் படிச்சது எல்லாமே நர்சிங், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபீல்டு. ஸோ இது எப்படியாவது படிக்கணும் அப்படின்ட்டு சர்டிஃபைட் ஆகி இப்போ வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் போயிட்டு இருக்கு. நான் எதுக்கு இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு சுய தொழில் இருக்கும். இதை பண்ணோம், நம்ம கையில ஒரு தொழில் இருக்கும். ஸோ நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியதில்லை. இது வந்து நல்ல க்ரோத் ஆகிற இண்டஸ்ட்ரி. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே இருக்கும். நம்ம இந்த மேக்கப் ஃபீல்டு வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கிற ஒரு ஃபீல்டு. ஏன் அப்படின்னா ஈவெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், கல்யாணமாகட்டும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கும். ஃபங்க்ஷன் இல்லைன்னா டிவி ஷோ அண்ட் வந்து ஹேர் ஸ்டைல் பண்றதா இருக்கட்டும், சாரீ டிராப்பிங் பண்றதா இருக்கட்டும், இப்படி நமக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கும். அந்த மேம் சொன்னது கரெக்ட் தான். நம்ம வந்து ஒரு டீமா இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறாங்கன்னா நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ரெஃபர் பண்ண முடியும்.
அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளைண்ட் இருக்காங்க, நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமா ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம உமன்ஸ் ஒரு செல்ஃப் இண்டிபெண்டா இருக்கணும்னா நமக்கு ஒரு கையில ஒரு கண்டிப்பா ஒரு தொழில் வேணும். அந்த வகையில நான் வந்து இந்த துறையில வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் வந்து இதை வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறது எல்லாம் ரொம்ப எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. நீங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா எனக்கு ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கணும். அதனால எனக்கு ஸ்ரீலங்கன் பாசம் நல்லாவே விளங்கும். நான் கதைக்கிறது ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக்கா இருந்தா சொல்லுங்க, அதை கரெக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி கதைக்கலாம். இல்ல இல்ல, நல்லா நீங்க கிளியரா உங்களுக்கு இருக்கு. நல்லா கிளியரா இருக்கு, சந்தோஷம். ம், ம். ஓகே, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் சந்தேகம் கேட்கும் போது தான் நிறைய நமக்கு லேர்ன் பண்ண முடியும். என்ன சந்தேகம்னாலும் நம்ம ஃபர்ஸ்டே கேட்டு கிளியர் பண்ணிடணும். அந்த பாடம் சம்பந்தமா இருக்கணும், தியரி வைஸ் வந்து நான் எவ்வளவு உங்களுக்கு என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் நல்லா கிளியரா எடுப்பேன். உங்களுக்கு எப்ப என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம். அண்ட் இந்த துறையில நல்ல துறையில நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க உண்மையாவே. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு துறையை கடவுள் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார். அந்த வகையில தேங்க்ஸ் ட்ரீம் ஜே டீம்ஸ் அண்ட் டாக்டர். அப்புறம் இந்த சிலபஸ் எல்லாமே அப்படியே தியரி வைஸா பார்த்துட்டு ப்ராக்டிக்கலும் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். எந்த ஒரு நம்ம துறையை எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம அதுல வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் அதை திரும்ப திரும்ப செய்யக்குள்ள அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அந்த பலனை வந்து நம்ம எதிர்பார்க்காம நம்ம கடமை என்னவோ அதை வந்து கரெக்டா செஞ்சோன்னு இருக்கணும். ஏன்னா இந்த துறையில வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க அவங்கள நம்பி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஃபுல்லா ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சனா வந்து நம்ம இருக்கணும்னா நல்ல ஒரு கலையை வந்து கற்றுக்கொண்டே இருக்கணும். பழக பழகத்தான் நமக்கு வந்து எல்லா கலையுமே வந்து வரும். அந்த வகையில உங்களை எல்லாருக்கும் என்னோட மனசார வாழ்த்துக்கள். என்ன டவுட் இருந்தாலும் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. எப்போ வேணாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நிறைய லெக்சர்ஸ் இருக்கணுமே இல்லோ, அதனால சரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பேசுறது கேட்டு கொண்டிருந்திருப்பீங்க. உண்மையிலே இந்த ஃபீல்டு வந்து ஒரு பெண்ணாக இருந்தா அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரமாக இருக்கும் இந்த தொழில். இந்த இந்த வரத்தின் மூலம் உங்களுக்கு உங்களோட யாருக்கும் இல்லை டிபெண்டனாக இருக்க தேவையில்லை, நீங்களாகவே உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியை தேடிக்கொள்ளலாம்ன்றத வலியுறுத்தி சொல்றாங்க. நன்றி வினிதா மிஸ். அவங்க நன்றி நன்றி. நாங்க அடுத்த ஆளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். நீங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. நன்றி உங்களோட தெரிவித்தல்களுக்கு. நன்றி நன்றி. நாங்க இப்ப ருக்ஷானா மேடம் அவங்க கட்டார்ல இருந்து இணைந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ருக்ஷானா மேடம், உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஜாவித், ருக்ஷானா ரெண்டு பேரும். ரக்ஷானா அவங்க பிஸியா இருக்கிற போல, இடையில இணைந்தா அவங்கள நான் பேச வைப்போம். நாங்க அடுத்த இதுக்கு போவோம். எங்களோட லோக்கல் லெக்சர்ஸ் இருக்கிறாங்க. எங்களுக்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய மிஸ் சுலக்ஷனா அவங்கள அறிமுகப்படுத்தி கொண்டு. Rukhsana is here, right? Rukhsana Begum. She is Rakshana. Okay. Rukhsana also in local. Okay, Rakshana. Okay. Yeah, she also will speak. And சுலக்ஷனா மேடம், WS சுலக்ஷனா அவங்கள நாங்கள் இந்த இடத்துல உங்களோட அறிமுகத்தோட எங்களோட மாணவர்களுக்கு சில அறிவுரைகளையும் அவங்களுக்கு இது சார்ந்த விடயங்களையும் இந்த போஸ்ட் சார்ந்த விடயங்களையும் கொஞ்சம் பேசுமாறு நாங்கள் தாழ்மையும் கேட்டுக்கொள்கிறோம். அவங்களுக்கு பயனடையக்கூடிய விதத்துல என்னோட மாணவர்களுக்கு. சுலக்ஷனா மிஸ். ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு வீடியோ ஒன் ஆகுது இல்ல, ஒரு நிமிஷம். இப்ப எனக்கு வீடியோ வருது இல்ல, நான் கதைக்கலாமா?
அட்ஸ் ஓகே. வீடியோ வராட்டி பிரச்சனை இல்லை, நீங்க பேசுங்க, பிரச்சனை இல்லை. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, நான் வந்து சுலக்ஷனா வால்டன் சஞ்சீவன். ஸோ டிரெக்டர் ஆஃப் சுலக்ஷனா பியூட்டி கேர் அண்ட் அகாடமி பிரைவேட் லிமிடெடோட டிரெக்டரா இருக்கேன். ஸோ இந்த ஸ்கில்ல வந்து நான் 16 வருஷம், அதாவது 2008 ஸ்டார்ட் பண்ண என்னோட கரியர் வந்து இன்றைக்கு வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2008 மலேசியால தான் நான் படிச்சுட்டு அங்க 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகு நான் ஓனா என்னோட ஷாப் வந்து அங்க ரன் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ் அ பேசிக்கா நானும் அதுல ஒரு பேஷன், இதுல வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத தாண்டி எனக்கு அடுத்தவங்கள ஒரு வழிகெடுத்தி விடும்போது அதுல அவங்க ஒரு அடையிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுல அவங்க ரிப்ளை பண்ற விதம், ஃபீட்பேக் எல்லாம் வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணேன். ஏன்னா எங்களுக்கும் அந்த ஒரு 19 to 20 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு பேஷனா வந்தது. ஸோ எந்த ஒரு காரியத்தையும் நாங்க அத ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு லவ் பண்ணி அந்த வேலையை செய்யும் போது அந்த ஒர்க் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்த கொண்டு வரும். ஸோ ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல ஒரு கஸ்டமருக்கு நாங்க ஒரு நல்ல ஹலோ மிஸ் லக்ஷனா. ஹலோ ஹலோ கேக்குதா? கொஞ்சம் மியூட் ஆயிருச்சு, கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் பேசினா நல்லா. ஐயோ, எதுல மியூட் ஆயிடுச்சு? ஓகே, உங்களோட நான் திருப்பி இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிருச்சு. உங்களோட இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சு அதோட நீங்க தொடருங்க. நீங்க உங்களோட அந்த உங்களுக்கு தவறி டச் பண்ணி பட்டிருக்கும் உங்களோட. ஓகே, நான் சுலக்ஷனா பியூட்டி கேரோட டிரெக்டர். ஸோ 2008 ஸோ மலேசியால வந்து என்னோட கரியரை நான் வந்து ஸ்டார்ட் ஆகினேன். ஸோ 20 இயர்ஸ்ல என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆகும் போது எனக்கும், நான் கதைக்கிறது கேக்குதா? ஓ கேக்குது கேக்குது. ஓகே, எனக்கும் வந்து ஒரு நல்லா ஏர்ன் பண்ணணும்ன்றதை தாண்டி ஒரு பேஷனா இருந்தது. அடுத்தவங்களை வந்து வழிகெடுத்தி விடும்போது இல்ல ஒரு மேக்கப் நாங்க ஒரு திருப்தியான ஒரு சர்வீஸா கொடுக்குறப்போ வந்து கஸ்டமர் எங்களை தேடி வருவாங்க. ஸோ நாங்க ஒரு நாள் அன்றைக்கு இல்லைனாலும் வந்து சுலக்ஷனா இல்லையான்னு கேட்கிறப்ப வந்து அந்த இடத்துல நாங்க எங்களை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. ஸோ அதை விட இப்ப நிறைய பிள்ளைகள் யோசிக்கலாம், மேக்கப்ல நாங்க போயிட்டா எங்களுக்கு வந்து அதுல நாங்க என்ன செய்ய முடியும், இல்லைன்னா எங்களுக்கு இதுக்குள்ள சாதிக்க முடியுமா, நாங்க ஏர்ன் பண்ண முடியுமா, இவ்வளவு செலவழித்து செய்யறோமே, ப்ராடக்ட்ஸ் வாங்குறோமே, இதெல்லாம் நாங்க ஏர்ன் பண்ணுவோம்னா கட்டாயம். ஏனண்டா மேக்கப்ன்றது வந்து ஒரு லக்ஸரியான ஒரு கோர்ஸ். ஸோ ஒரு ஆடம்பரத்துக்கு வந்து கட்டாயம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். பட் நாங்க அதுல போடுறத கட்டாயமா டபுள் மடங்கா நாங்க திருப்பி எடுப்போம். ஸோ இந்த ஸ்கில் வந்து நீங்க ஒண்டா போட்டீங்கன்னா 10 திருப்பி எடுக்கக்கூடிய ஸ்கில் தான் இது. ஸோ மலேசியால வந்து 2008 இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒர்க் வந்து நான் 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஒரு கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக், நல்ல ஒரு ஃபீட்பேக் நாங்க எடுக்கிறது எப்படி வளர அதுக்கப்புறம் எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்தது. நாங்க ஷாப் ரன் பண்ணலாம். ஸோ மலேசியால 3 இயர்ஸ் ஷாப் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷாப் ரன் பண்ணது மட்டும் இல்லாம அதையோட சேர்த்து இப்ப நாங்க ஒரு ஸ்கூல்ல படிப்போட மட்டும் இல்லாம விளையாட்டுல வேற இதுல இருக்கிற மாதிரி காம்படிஷன்களுக்கு போனோம். ஸோ மேக்கப் வந்து தனியா நாங்க ஏர்ன் பண்றது படிக்கிறதுன்றதை தாண்டி உங்களோட கேரியரை இன்னும் வளர்க்கறதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து மேக்கப் ஸ்கில். ஸோ அது என்னோட அனுபவ ரீதியாவே நான் சொல்றேன். ஒரு 0ல இருந்து இன்னைக்கு வந்து ஜஃப்னால சுலக்ஷனா பியூட்டி கேர்னா முக்காவாசி பேருக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகி கொண்டிருக்கேன்னா இந்த ஸ்கில் வந்து என்னைய மேல கொண்டிருக்கு. ஸோ 2017 வந்து ஐபிஇ இன்டர்நேஷனல் பியூட்டி அவார்டுன்னு சொல்லி அதுல நடந்த காம்படிஷன்ல, ஸோ அதுல வந்து இன்டர்நேஷனல் ரீதியில பங்கு பெற்ற நிறைய நாடுகள் எல்லாம் இருந்தது. ஸோ அதுல வந்து எனக்கு இந்தியன் பிரைடல் கேட்டகரியில சாம்பியனா கிடைச்சது. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேஷனா கொண்டு வந்தது. இன்னும் நான் பழகணும், இன்னும் நான் ஸ்கில்ல அப்டேட் பண்ணணும், இன்னும் மேல வரணும். ஸோ அதுக்கு பிறகு நான் ஸ்ரீலங்கா ரிட்டர்ன் ஆகும்போது
2018 பிறகு நிறைய அப்டேட் கொடுத்தோம். ஸோ மேக்கப்பை பற்றி இப்போ நீங்கள் 0ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நான் வந்து இன்னும் நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் NVQ 5, 6 கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக். இப்போ நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு மட்டும் இல்லாமல் சமாதான நீதவான், அகில இலங்கைக்கான சமாதான நீதவானும் இருக்கிறேன். அதே நேரம் ஒரு மேக்கப் இண்டஸ்ட்ரியில இருக்கிறப்போ அதை ஒரு சர்வீஸாக நான் கொடுக்குறேன். ஸோ பட் வர்றவங்களுக்கு வந்து ஓகே அக்கா எனக்கு ஒரு சைன் வேணுமென்னும் போது நான் ஒரு ப்ரௌடா ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்டா மட்டும் இல்லாம இதுக்கும் நான் செய்யறேன்னு. அதே மாதிரி நிறைய காம்படிஷன்ல பங்கு பெற்றிருக்கேன், நிறைய காம்படிஷன்ல அச்சீவ் பண்ணியிருக்கேன். இப்போ 2025 மலேசியால நடைபெற்ற ஒரு காம்படிஷன் நடந்தது. ஸோ ஏஷியன் ஃபைனல்னு சொல்லி. ஸோ நாங்கள் ஸ்ரீலங்கா சார்பா 7 பேர் போனாங்க. போன வருஷம் நான் கம்போடியால போனாங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரீதியாக நாங்கள் காம்படிஷனுக்கு போய் அச்சீவ் பண்ணுறோம். சில நேரம் அச்சீவ் பண்ணலைன்றப்போ அதோட விட்டுறாதீங்க. நான் ஏன் இது உங்களுக்கு நான் ஒரு சொல்கிறேன்டா, மேக்கப் பண்ணுறது தனியாக படிப்போ ஒரு 1000 ரூபா உழைச்சா போதும், 2000 ரூபா உழைச்சா போதும்ன்றது இல்லை. உங்களோட கரியரை மாற்று. இப்போ மலேசியாவில் நாங்கள் 7 பேர் போயிட்டு அதில் எனக்கு வந்து பிரைடலுக்கு வந்து செகண்ட் சில்வர் கிடைச்சிது. அதே மாதிரி கிரியேட்டிவ் மேக்கப்புக்கு வந்து பிரான்ஸ் கிடைச்சிது, பிரான்ஸ் மெடல் கிடைச்சிது. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து நாங்களே எதிர்பாராது 14 நாடுகளோட போய் நாங்கள் வின் பண்ணி எடுத்துட்டு வாரோம்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு கரியர் அச்சீவ்மெண்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் மேக்கப் வந்து ஒரு மேக்கப்ன்றது ஒரு கடல் மாதிரி. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி இருக்கிற பாத் வந்து கரெக்டான பாத். அதை நீங்கள் சரியான ஸ்கில்ல அப்டேட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா உங்களோட கரியரையும் நீங்கள் அப்டேட் பண்ண முடியும். அதே நேரம் நீங்கள் நல்லா பெஸ்ட்டாக ஏர்ன் பண்ணி ஒரு பெஸ்ட்டான உமன் என்டர்பியூட்டராகவும் நீங்கள் வர முடியும். ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்க விரும்புகிறேன். ஸோ நான் எப்படி 0வாக இருந்து இன்றைக்கு ஒரு அளவில் நான் ஒரு நிறைய அவார்ட் வின் பண்ணி, அதே மாதிரி இப்போ அவார்டுன்றது நம்ம காசு கொடுத்து எடுக்கிறது கிடையாது, நம்மளா தேடி வரணும். நம்ம இன்னொன்று வந்து நம்ம காம்படிஷன்ல போய் எங்களோட டேலண்ட்டை காட்டி நாங்கள் எடுத்துட்டு வர விஷயம். ஸோ என்ன மாதிரியே நிறைய பிள்ளைகளும் வளரணும், நல்லா ஏர்ன் பண்ணணும், சாதிக்கணும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நார்மலாகவே இது வந்து 60 to 80,000 குறைவாக எங்கேயுமே கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளவு சீப்பாக கிடைக்குதுன்றப்போ வந்து என்னைய கேட்டால் வெரி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதில் உங்களுக்கு லெக்சரர்ஸ் கூட எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ இந்த சான்ஸை வந்து நழுவ விடாதீங்க. கட்டாயம் படித்து முடித்து நீங்களும் ஒரு பெஸ்ட் என்டர்பியூட்டராக வரணும். நாளைக்கு உங்களை பார்த்து 4 பேர் இன்னும் மோட்டிவேட் ஆகி சக்ஸஸாக வரணும் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நன்றி சுலக்ஷனா மிஸ் அவங்க. உண்மையிலே ஒரு அழகான முறையில எப்படி சொன்னாங்க, நான் அடிமட்டத்திலிருந்து எப்படி இந்த பியூட்டி மேனேஜ்மெண்ட்டை தொடர்ந்தேன், அதுக்கப்புறம் நான் இன்றைக்கு இந்த அளவு வளர்ந்திருக்கிறேன், எவ்வளவு அவார்ட்ஸை வின் பண்ணிருக்கிறேன், இந்த துறை எவ்வளவு முக்கியமானது என்பதை மிக அழகாக ஆணித்தரமாக சொல்லிட்டு போறா. நாங்க அடுத்தது எங்களோட இந்த இதுல அழைக்கிறோம் மிஸ் தாஹியா ஃபாசில். அவங்க SDSS கனடா, USA, ஸ்ரீலங்கால சர்டிஃபைட் ஹேர் ஸ்டைலிங், ஹேர் கேர், நெயில் எக்ஸ்டென்ஷன் இது எல்லாத்துலேயும் வெல் எக்ஸ்பர்ட். தாஹியா ஃபாசில், தயவு செய்து உங்களோட இன்ட்ரடக்ஷனோட என்னோட மாணவர்களுக்கு உங்களோட அறிவுரைகளை கொடுமாறு மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே அனஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். நான் தஹியா ஃபாசில், தாசில் மேக்கப் ஸ்டூடியோட ஓனர். அதோட எனக்கு டீச்சிங்ல 11 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதோட மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் பியூட்டிஷியனாகவும் 5+ இயர்ஸ் 5 வருடத்துக்கு மேல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதோட எனக்கு மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தான் பர்சனல் ஸ்கின் கேர்ன்றதும். அதோட வந்து ஈஸ்தட்டிக் சம்பந்தமான விஷயங்கள், ஸ்கின் கேர் சம்பந்தமான விஷயங்கள் எனக்கு மோஸ்ட்லி எனக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். அதோட நான் என்னை பத்தி சொல்லணுமெண்டா, நான் ஆரம்பத்திலிருந்து வேற ஒரு ஜாப் செஞ்சு கொண்டிருந்த பர்சன். பட் எப்ப நான் வந்து இந்த பியூட்டி ஃபீல்டு நான் சூஸ் பண்ணினேனோ, உண்மையிலுமே என்னோட பர்சனல் க்ரோத், அதாவது என்னோட பர்சனல் என்ன சம்பந்தமான விஷயங்களும் தான், என்னோட கரியர், என்னோட இன்கம், என்னோட வாழ்க்கை தரம் எல்லாமே உண்மையிலுமே ஹை லெவல்ல ஒரு உயர் தரத்துக்கு தான் போனது. அதாவது நான் ஒரு மந்த்
மந்த்லி ஒரு இன்கம் ஒரு ஒரு சேலரி ஒன்று எடுத்து ஒர்க் பண்ணி கொண்டிருந்த ஒரு பர்சன், நான் சாதாரணமாக என்னோட சேலரியை விட ஜஸ்ட் நான் இந்த மேக்கப் கோர்ஸ் எல்லாம் படிச்சு ஒரு பிகினிங்ல இருந்தே ஒரு 7 மடங்கு இல்லைன்னா ஒரு 8 மடங்கே நான் வந்து என்னோட இன்கம் எடுக்கிற மாதிரி அளவுக்கு நான் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டேன். அதுக்கு என்ன ரீசன்டா, லேடிஸ் நிறைய பேருக்கு இருக்கிறது வந்து பேஷன் ஒன்று இருக்குது மேக்கப் அண்ட் பியூட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல. எஸ் ஆஃப்கோர்ஸ் நாங்க எல்லாரும் லேடிஸ், எங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதுல பிறந்ததுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எஸ் தானே? அப்ப அதை எடுத்து பார்த்தா இதை நீங்க ப்ரொஃபஷனா மாத்தி பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு விஷயத்த பேஷன் டு ப்ரொஃபஷன் மாத்தி பாருங்க. உங்களுக்கு ஒட்டோவாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு விஷயத்துல 10-15 மடங்கு இன்கம் எடுக்கலாம். ஒரு 10-20,000 நீங்க ஒரு 30,000 இங்க ஸ்பெண்ட் பண்ணி ஏர்ன் பண்றத நான் உங்களுக்கு ஷுவராகவே சொல்றேன். நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால சொல்றேன், ஒரு மந்த்லயே நீங்க மோர் தென் 1 lakhக்கு மேல ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு ஜாப் வந்து இந்த பியூட்டி ஃபீல்ட் தான். ஏன்னா நான் என்னோட ஆன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். என்ன நிறைய பேர் பார்த்து எங்களோட ஃபேமிலியிலேயே பியூட்டி ஃபீல்டுக்கு காலடி எடுத்து வச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதோட ஆரம்பத்திலிருந்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் இருந்து பார்த்தா ஆரம்பத்துல உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கலாம். இந்த ஃபீல்ட் சக்சஸ் ஆகுமா, நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்ட்டு. ஒரு நாளும் உங்களோட மனதை தளர விடாதீங்க. நீங்க சூஸ் பண்ணி இருக்கிறது ஒரு பெஸ்ட் அண்ட் ஃபாஸ்டா க்ரோ ஆகக்கூடிய ஒரு ஃபீல்டு ஒன்று தான். அதுக்கு ட்ரீம் ஜே கேம்பஸ் உங்களுக்கு அடித்தளம் போட்டு ஒரு பேஸ்மெண்டாக அமைஞ்சிக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்க. பெஸ்டா படிச்சுக்கோங்க. நாங்க லெக்சரர்ஸ் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கிறோம். உங்களோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணி ப்ரொஃபஷனல் ரீதியாக தொழிற்சாலை ரீதியாகவும் நாங்க உங்களுக்கு கை கொடுத்து உங்களை முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அதோட ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு ஃபீல்டுக்கும் ஐ மீன் அண்ட் பியூட்டிஷியன்ஸுக்கு இப்ப மார்க்கெட்ல பெரிய லெவல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது. அது பழைய காலம் தான் இந்த ரெஸ்பெக்ட் இல்லாததோ என்று சொல்லி நீங்க திங்க் பண்ணீங்க. பட் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், எங்களோட இது ஸ்கில் சம்பந்தமான ஆர்ட் கலை சார்ந்த ஒரு தொழில் இது. ஸோ அதனால உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எப்படி படிச்சிக்கிறீங்க, எந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து உண்மையிலுமே இது நிறைய இன்கம் தரக்கூடிய ஒரு ஜாப் பண்ணதுனால நெவர் எவர் கிவ் அப் பண்ணவே கூடாது. இதுல கண்டினியூஸ்லி ப்ராக்டிஸ் பண்ணி கண்டினியூஸ்லி நல்லா படிச்சு சர்டிஃபைட் ஆகி கொள்ளுங்க. அதோட இது ட்ரீம் ஜே கேம்பஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டம் ஃபாரின் சான்சஸ் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சர்டிஃபைட் தரதுனால நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லி நான் விஷ் பண்றேன், வாழ்த்துக்கள் சொல்றேன். அதே மாதிரி இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட வாழ்க்கை தரம் பிளஸ் இண்டிபெண்டாக ஏர்ன் பண்ணக்கூடிய பேஸ்மெண்ட் நாங்க இதுல உங்களுக்கு போட்டு தரோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு 30,000 இருந்தாலும் இது உங்களுக்கு 10-20 மடங்குல உங்களுக்கு திருப்பி தரப்போகுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்கும். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் விஷ் பண்றேன். உங்களுக்கு நான் டீச் பண்றதுக்காகவும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you soon. நன்றி தஹியா மிஸ் வாங்க. உண்மையிலே மாணவர்களை நல்லா என்கரேஜ் பண்ணி இந்த துறை வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் உங்களோட வாழ்க்கையில என்றத அழகா சொன்னா, வேறொரு துறையில இருந்து இந்த துறையை இடையில தேர்ந்தெடுத்து இன்றைக்கு அவங்களோட இன்கம் பெரிய அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு மாத்தி கொண்டா என்றத மிக துல்லியமாக சொன்னா. நன்றி தஹியா மிஸ் வாங்க. நாங்க அடுத்த எங்களோட லெக்சரை இந்த இடத்துக்கு கூப்பிடுறோம். மிஸ் பைரவி திலக்ஷன் அவங்க வந்து இந்த இதுல அகாடமிக் எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கிறா. ப்ரொஃபஷனல் இதா ஈடுபடக்கூடிய இந்த இதுல வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறா. மிஸ் திலக்ஷனி, பைரவி திலக்ஷன், உங்களை இந்த இடத்துல கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பண்றதோட உள்ளாருக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ற மாதிரி நேர்த்தாழ்மையில கேட்கிறேன். ஹலோ, ஓகே. நாங்க அப்ப அடுத்ததுக்கு போவோம். எங்களோட நிஷா மேடம் எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கக்கூடிய MSI நிஷா அவங்க எங்களோட அவங்கள சொல்றதாக இருந்தா
ஒரு சகலகலா வல்லவன் என்று சொல்லலாம். சகல துறைகள்லையும் ஆற்றல் மிக்க ஒரு ஆளுமை. அவங்கள நாங்கள் இந்த இடத்துல தயவு செய்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறதோட என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவுரை வழங்குறதோட ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கொஞ்சம் தெளிவு, ஒரு ஸ்கின் கேர் இல்லாட்டி நெயில் கேர் இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு டெக்னிக்கல் அட்வைஸை கொடுக்கறதுல நாங்கள் விரும்புகிறோம். மேடம். வணக்கம். ஐபவான். ட்ரீம்வே கேம்பஸ் சேர்மன் டாக்டர் நந்தன சார் உட்பட எமது ஒருங்கிணைப்பாளர் அனா சார், மேலும் எமது நேஷனல் லெவல் ரிசர்ச் பர்சன்களான மலேசியா, இந்தியா, ஒமான் போன்ற நாடுகளிலிருந்து ஆன்லைன் மூலமாக எங்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் வளவாளர்கள், மேலும் இலங்கையில் உள்ள எமது வளவாளர்கள் சகோதரிகள் உட்பட எமது மாணவிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பற்றி சொல்ல போனால், நான் நிஷா முசம்மில், இந்த ஃபுல் நேம் இஸ்தத்து நிஷா. நான் ஒர்க் பண்றது உங்களுக்கு தெரியும், அரச கர்ம மொழிகள் திணைக்களம், அஃபிஷியல் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட். அதில் ஒரு சிங்கள மொழி, தமிழ் மொழி வளவாளராக செயல்படுகின்றேன். அத்துடன் இந்த பியூட்டி ஃபீல்டு பற்றி என்ன சொல்றேன்னு சொன்னா, உண்மையிலே ஆஃப்டர் O level சுமார் 24 வருஷ காலமாக ஒரு பியூட்டிஷியனாகவும் இருக்கிறேன். அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு இந்த 24 மணித்தியாலமும் போதுமா இந்த 2 தொழிலையும் மெயின்டைன் பண்ணி கொள்றதுக்கு? உண்மையிலே மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம். ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ டைம் மேனேஜ்மெண்ட். நாங்கள் ஒழுங்கான முறையில் ஒவ்வொரு நாளையும் எமது மத சம்பிரதாயங்களுக்கு இடம் கொடுத்து, நாங்கள் முஸ்லீமாக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் முதலாவது ஒவ்வொரு நாளுமே இந்த லைஃப்ல அந்த தொழுகையோட தான் ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி தான் நான் மற்ற சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்றது, மதம் சார்பான விழுமியங்களுக்கு முதலிடம் கொடுத்து ஒவ்வொரு நாளையும் நாங்கள் ஆரம்பிச்சோன்னு சொன்னா அதுல எங்களுக்கு எந்த இடைஞ்சலும் கிடைக்க போறது இல்லை. எங்களுக்கு லைஃப்ல அபிவிருத்தி ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே நேரம் உங்களோட நான் கலந்து உரையாட விரும்புறேன்னா, நிறைய இந்த பியூட்டி அனுபவம் இலங்கையை பொறுத்த வரையில இதை ஒரு விளையாட்டாகத்தான் நிறைய பேர் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது அழகு கலை என்று சொல்வது இது ஒரு மேக்கப் மட்டும்தான். மேல் தோலை அலங்கரித்துக் கொள்வது மட்டும்தான் இல்லை. இது ஒரு டாக்டரேட்டுக்கு சமமான ஒரு தொழில் என்றுதான் சொல்லணும். நான் உண்மையிலேயே ஒரு டாக்டருக்கு அடுத்ததாக உடல் நிலை சம்பந்தமாக கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருப்பது ஒரு பியூட்டிஷியனுக்கு. டாக்டர் மாத்திரைகளை கொடுத்து உடல் உள்ளுள்ள உறுப்புகளை சீர் செய்வதற்காக, ட்ரீட்மெண்ட் செய்வதற்காகத்தான் ஒரு வைத்தியர் இருப்பார். அதே போல எங்களுக்கு இதுல 35% 135% என்பது சர்மம் சார்பான, உடல் உறுப்புகள் சார்பான ஏராளமான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அந்த உறுப்புகளை முதலாவது எங்களது உடலை பாருங்க. பியூட்டி NVQ level 4 எடுத்து பாருங்க. நீங்க NVQ level 4ல எங்களுக்கு சலூன் மேனேஜ்மெண்ட் தான் நிறைய இருக்குது. அப்ப அந்த உண்மையிலேயே அந்த சலூன் மேனேஜ்மெண்ட்ல எங்களோட சலூன்ல வாசல் படியில் இருந்து சலூன் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடம் வரைக்கும் நாங்க ஆரோக்கியமான முறையில எங்களுக்கு வரும் கிளைண்ட் நாங்க எப்படி கவனிக்கணும் என்ற நிலையில, அதோட நாங்க எப்படி அன்றாடம் எங்களோட வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொள்ளணும், இவ்வாறான நிலைகள்ல தான் இந்த சலூன் மேனேஜ்மெண்ட் காணப்படுது. ஆனா இந்த நிலையை நாங்க மறந்து டைம் இல்லை, நாங்க பிஸி. நேரம் கட்டாயம் ஒரு மனிதன் வாழ்க்கையில அபிவிருத்தியை ஏற்படுத்துற ஒரு அங்கம் தான் நாங்க செல்லணும். ஆகவே
நான் உங்கள் அனைவர்கிட்டையும் கேட்டுக்கொள்றது, இந்த தொழில் வந்து ஒரு ஏராளமான மக்களோட மனசை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் என்றுதான் நாங்க சொல்லுவோம். அதாவது ஒரு மனிதன் இதயத்துல எங்களுக்கு இடம் பிடிக்க வேணுமாக இருந்தால் இந்த தொழில் ஒரு சிறந்த தொழில். என்றுமே எங்களை மறக்க மாட்டாங்க. என்கிட்ட சில கிளைண்ட் மாதிரி நிக்கிறாங்க, நான் இல்லாம, அதாவது என் கை கொஞ்சம் சரி படணும் அந்த அமைப்புல சலூன்ல உண்மையிலே இன்னைக்கு நோவா பிரைடல் ஒரு டிரெக்டராக இருக்கிறேன். அதே நேரத்துல எங்களோட பிரான்ச் ஒன்று இருக்குது, பெருமையா சொல்லணும். அதை வந்து மருமகள் தான் சொல்லணும். வீட்டுக்கு வந்த மருமகள் கூட இன்றைக்கு ஹோம் அண்ட் வீக்கு லெவல் 4ல செஞ்சுட்டு கல்லலியில மீரிகம் டவுன்ல இதுல ஒரு பிரான்ச் இருக்குது. உண்மையிலேயே நாங்க 2 பேரும் அதை 2யுமே ஒரே சமமாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது. அதே நேரத்துல எங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும். நிறைய இந்த கிளைண்ட் மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு உண்மையிலே வந்து நீங்க நிறைய விஷயங்கள் எங்களோட வந்த கதைக்கிற, ஆனா நாங்க நிறைய இடங்களுக்கு பியூட்டி சலூன்களுக்கு போனா எங்கள்கிட்ட கதைக்க மாட்டாங்க, எங்களோட பிரச்சனைக்கு காது கொடுக்கறது இல்லை, இப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையிலே நாங்க நினைக்கணும், எங்கள்கிட்ட வர எங்களோட கிளைண்ட் வந்து வேலையை செய்யறது, அவங்களுக்கு நாங்க எங்களோட சேவையை செய்யறதோடு முடிஞ்சு விடுகிறது இல்லை. அவங்களுக்கு இன்னும் ஏதாவது எங்களால ஒரு அறிவுரையை வழங்க முடியுமென்றா, ஒரு லைஃப் ஸ்டைலை வழங்க முடியுமென்றா, அதுதான் மிகவும் பிரயோசனமான சேவை, எங்களால செய்யக்கூடிய ஒரு சேவை என்று சொல்லலாம். அடுத்தது கட்டாயமாக நாங்க எந்த நாளுமே ஒரு எல்லா ஃபீல்ட்ல இந்த ஒரு டீச்சராக இருந்தாலும் தான், ஒரு பியூட்டிஷியனாக இருந்தாலும் நான் எந்த நாளும் ஸ்டூடெண்ட், ஏதாவது ஒன்று படிக்கணும். 2 ஃபீல்ட்லையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போறது கட்டாயம். நாங்க அந்த அறிவு எந்த நேரமே எங்களை தேடிக்கொள்வதற்காக நாங்க எங்களை அர்ப்பணிக்க வேணும். நாலேஜ்ன்றது உண்மையிலே டெக்னாலஜியோடு இன்றைக்கு காயம் இருக்க வேண்டியது உண்டு. அப்ப அதை நேஷனல் லெவல்ல நாங்க எடுத்துக்கொண்டு போகணும். உண்மையிலேயே செல்றேன்னு சொன்னா, நான் வந்து 2010ல ஒரு ஸ்காலர்ஷிப் ஒன்று கிடைச்சி பேங்காக் போனேன். ஃபர்ஸ்ட் டீச்சர் பியூட்டி சலூன், அதுல தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒர்க் ஷாப்புக்கு பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுல போயிட்டு அங்க நிறைய விஷயங்களை நான் படிச்சு கொண்டு வந்தேன். அதே நேரத்துல சென்னை இந்தியால சோனிஸ் பியூட்டி சலூன், அதுல வந்து 2012ல போனேன். அதோட பொம்பே போயிட்டு வந்தேன் 2022ல. அப்படி இந்த பொம்பேல வந்து ஷாமி தமாஷ்கர்னா நல்ல ஃபேமஸ் பியூட்டி சலூன் உண்டு, நல்ல ஒரு ரிசோர்ஸ் பர்சன். இது மாதிரி நிறைய இன்னும் ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருக்கிற. உண்மையிலே எந்த நேரமும் 2 ஃபீல்டையுமே மேனேஜ் பண்ணி கொண்டு போறது, எஜுகேஷன் ஃபீல்டையும் தான், இந்த பியூட்டி ஃபீல்டையும் தான், 2யும் இந்த நாள் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில எடுத்துக்கொள்றது. அதுக்காக ஒரு டைம் நான் ஒதுக்கி கொண்டிருக்கிறேன். அடுத்து வார கிளைண்ட்களுக்கு நான் எப்படி இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணி கொண்டேதான் இருப்பேன். நான் என் சேவை தான் எனக்கு பெருசு, என்ன நான் கவனிக்கிறதை விட இந்த சேவையை தான் நான் அதிகமா கவனிக்கிறேன். அதே நேரத்துல இங்க இருக்கிற எல்லா சகோதரிகள்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் மார்கிட்டையும் கேட்டுக்கொள்றது, இன்றைக்கு உண்மையிலே 2 தொழில் இருந்தா தான் எங்களை மேனேஜ் பண்ணிக்கொள்ளுது. இந்த எக்கனாமிக் சிஸ்டம் இன்றைக்கு அப்படித்தான் போகுது. ஒரு சிறந்த வளவாளராகவும் அதே நேரத்துல ஒரு 2 பியூட்டி சலூன் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு டிரெக்டராகவும் செயல்படுறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் உண்மையிலே அந்த லிங்க், எங்களுக்கு இருக்கிற லிங்க், ஒரு செயின் இருக்கணும் எங்களுக்கு. உண்மையிலே இப்ப நாங்களும் சகோதரிகள் நிறைய பேர் நிக்கிறாங்க இப்ப எங்களோட, அந்த லிங்கை நாங்க ஏற்படுத்திக் கொள்வோம். எங்களால் இன்னும் என்ன செய்ய முடியும், ட்ரீம் பே கேம்பஸோட சேர்ந்து நாங்க இன்னும் எங்க போறதுக்கு ரெடி ஆகணும், எஜுகேஷன் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும், இதோட நிறுத்தி கொள்ளாம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான், எங்களோட மற்ற சகோதரிகளுக்கும் தான் சொல்றது. நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து போறதுக்கு, நேஷனல் லெவல்ல போறதுக்கு ஒரு கேம்பஸ் எங்களுக்கு உண்மையில கிடைச்சிக்குது. அதை நாங்க முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போறது எங்களோட கையில தான் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து வாங்க, எங்களோட சேர்ந்துக்கோங்க, கை கோர்த்துக்கோங்க. අපි හැමෝම අත්පැල් බැඳගෙන ඉදිරියට යමු කියලා මම සියලු දෙනාගෙම ඉල්ලා සිටිනවා.
ඉතින් මේ සතුටුදායක පණිවිඩය බෙදා ගැනීමට අවස්ථාවක් ලැබීම ගැන මගේ මහත් සතුට ප්‍රශංසාව ඩ්‍රීම් බේ කැම්පස් එකට අධිපතිතුමන්ට සහ ප්‍රයාස අපිව මේකට යොමු කරේ. ඔබතුමාට අනිකුත් අපිට එක්ක මේ සමග සහභාගී වුණ national level research person ලා ඔමාන්, මැලේසියා, ඉන්දියා නම් වශයෙන් මම නොකීවත් මේ සියලු දෙනාටම මගේ හෘදයෙන් ස්තුති වෙන අවස්ථාවේදී පුද කරනවා. ස්තුති. අස්සලාමු අලයිකුම් වනக்கம். நன்றி மேம். உண்மையிலே எம்எஸ்ஐ நிஷா அவங்க வந்து சொல்ற வந்து எம்பசைஸ் பண்ணாங்க வந்து அதாவது ஒரு கிளையண்ட்டை ஹேண்டில் பண்றதுல வந்து அவங்க தன்னுடைய நேரத்தை தன்னுடைய காலத்தை விட தொழிலை தன்னுடைய சேவையை வந்து பெருசா கணக்கெடுத்து அந்த தொழிலை எப்படி செஞ்சுட்டு போறேன்ன்றது அழகாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்களுக்கும் வேலை செய்யக்கூடிய எங்களுக்கும் ஒரு ஆரோக்கியமான அறிவுரையை தந்துட்டு போறா. நன்றி மேம். அடுத்து நாங்கள் இந்த இடத்துல அழைக்கிறோம் மிஸ்ஸட் ருக்ஷானா பேகம். அவங்க ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் பியூட்டி ப்ரொஃபஷனல் வித் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ஸ் 2008 holding NVQ level 4 in hair, beauty and bridal with city and guilds qualifications. Ma'am, please order introduction order. மாணவர்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில அறிவுரைகளையும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை தொட்டு பேசுமாறும் நாங்கள் மிக தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். ருக்ஷானா மேம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இன்ஆடிபிள் மேம். கொஞ்சம் ஒரு ஆடியோ சத்தம் வருது இல்ல? ஹலோ, சொல்லுங்க. கேக்குதா? கேக்குதா இப்ப? இப்ப கேக்குது. ஓ கேக்குது. இதான் சிக்னல். ஓகே. ஹலோ, வலைக்கும் டாக்டர் எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் வந்து ருக்ஷானா. நான் கம்பலையில வசிக்கிறேன். எனக்கு கண்டிலையும் கம்பலையும் சலூன் 2 இருக்குது. இப்ப நானும் சின்னத்துல இருந்து இந்த ஃபீல்டுக்கு சரியான ஆசை. சின்னத்துல இந்த கிரேட் 7 கிரேட் 8ல இருந்தே நான் எங்களோட மம்மி அவங்க வீட்டுல சும்மா சில உடுப்பாட்டி எல்லாத்தையும் ஃப்ரீயா உடுப்பாட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. மற்ற வந்து அதை பார்த்து எனக்கு சரியான இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்ட்ல A லெவல் முடிச்சு O லெவல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மாதிரி பண்ணின பிறகு தான் இந்த ஃபீல்ட்ல கால் அடிச்சு வச்சேன். அப்ப எனக்கு பாபா ஒன்று மீந்துச்சு. இந்த ஃபீல்டுக்கு வயசு இல்லை சொல்ல போனாக்கா. சின்னத்துலயும் படிக்கலும் பெருசாவையும் படிக்கலும். நான் சொல்லுவேன், இந்த ஃபீல்ட் வந்து நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தந்திக்கிறாங்க, என்னையும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கு. நான் அதுக்கு ட்ரீம் ஜே கேம்பஸ்க்கு தேங்க்ஸ் பண்றேன். மற்ற இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போறாங்க, நிறைய இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் இதுல இருக்கிறாங்க. அதுக்கு மிச்சம் சந்தோஷம். ஏன்னா நாங்களும் சரியான கஷ்டப்பட்டு படிச்சோம். இத வெளியூருக்கு போகணும், அங்க இங்க மிச்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த ஃபீல்டுக்கு நாங்க வந்தோம். மலேசியா, சிங்கப்பூர், பேங்காக், பாம்பே, சென்னை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நானும் போயிட்டு படித்தேன். 3D ஹேர் ஸ்டைல்ஸ் நிறைய படிக்கணும். எனக்கு ஹேர் ஸ்டைல சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இனி அது படிக்க வேணும்னு நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு மேக்கப், செவரல் காஸ்மெட்டிக்ஸ் அது வச்சு படிக்கணும்னு எனக்கு சரியான ஆசை. இனி அது மாதிரி எல்லாம் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். ஆனா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் ஒரு இடத்துல கிடைக்குது, அது நினைச்சு மிச்சம் சந்தோஷமா இருக்குது. நானும் டிஎன்ஜே கேம்பஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் ஒரிஜினல் சாமானங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ண சொல்லி. இல்லாட்டி எங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸை ஒரு காலமும் எடுக்க இயலாது. நீங்க நிறைய பிரைட்ஸ் நாங்க பாக்குறோம், நிறைய புதிய புதிய ஆர்டிஸ்ட் வந்துக்கிறாங்க. கல்யாணம் முடியும் போதையே பொண்ணு எல்லாம் மேக்கப் கரைஞ்சி முடிஞ்சு அதுக்கு பிறகு அவங்களோட கரியர் முடிஞ்சுது அதுல. இனி அது வந்து மெயினா வந்து ஆர்டிஸ்ட் ப்ராப்ளம் இல்லை,
ஒரிஜினல்னு சொல்லி எல்லாரும் போயிட்டு கடையில வாங்குறாங்களே, அதுதான் ப்ராப்ளம் இதுல. இனி அவங்க பிள்ளைகளுக்கு தெரியா எப்படி இது ஒரிஜினலா லோக்கலா அப்படின்ட்டு ஏமாந்து நாங்களும் வாங்கின நாள்கள் இருக்கு. இனி அதை சுற்றி நாங்க இந்த கேம்பஸ்க்கும் நாங்க இதை சொல்றோம், கட்டாயம். ஆனா சார், இதுக்கு நீங்க ஒரு நல்ல சர்வீஸ் வந்து தர வேணும், இல்லாட்டி பிள்ளையில முன்னுக்கு எங்களுக்கு கொண்டு போக கஷ்டம். ஏண்டாக்கா ஒருக்கா எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கஸ்டமர் ஒன்று உடைச்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா அது மறுவில் எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம், மறுவில் அந்த செயினே உடைஞ்சிடும். சொல்ல போனாக்கா அவங்க சரியில்லை, அவங்க மேக்கப் செஞ்சு அப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களோட கரியரை உடைச்சிடுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சும் வேலை இல்லை. மற்ற வந்து நானும் இன்னும் ஸ்டூடெண்ட் தான் இன்னும் நான் படிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். புதிய புதிய ப்ராடக்ட்ஸ் வரக்குள்ள, புதிய புதிய டெக்னாலஜி வரக்குள்ள நாங்கள் புதுசா படிச்சு கொண்டே தான் இருக்கணும். சிலவங்க வந்து என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க, கிளாஸ் போறாங்க, சர்டிபிகேட் எடுக்கிறாங்க, ஒன்று எடுக்கிறாங்க, அதோட முடிஞ்சு அதை மாற்றுறாங்க, செலவும் செய்யறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கட்டாயம். நானும் எத்தனையோ பிள்ளை வேலை செஞ்சுக்கிறேன். நான் ட்ரெஸ் பண்ணக்குள்ளையோ மற்றது என்ன சரி செய்யக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க நிறைய பிள்ளை ஒட்டிருக்கிறோம். அது பிள்ளை செஞ்சு தான் இப்ப நாங்க சரி வந்திருக்கிறோம். நாங்க பெர்ஃபெக்ட்ன்ற ஒரு நாளை நினைக்க கூடாது. எது செய்கிறந்தாலும் இதுல பின்னுக்கு என்ன சரி பாதிப்பு உண்டிக்குதா, கஸ்டமருக்கு என்ன சரி நடக்குமா, இதுல என்ன சரி அவங்களுக்கு அப்செட் ஆகுமா, அவங்கள என்ன நடக்கும், அதை கட்டாயம் நாங்க கழிச்சுதான் ஒரு கஸ்டமரை நாங்க டீல் பண்ணணும். அது முக்கியம். கஸ்டமர் வந்து வருவாங்க, சிலவங்க ஹிஜாப் ட்ரேப்பிங் வருவாங்க, ஆனா மாலையை கொஞ்சம் செஞ்சுடுங்க, சாரியை கொஞ்சம் செஞ்சுடுங்கன்னு சொல்லுவாங்க. செய்ய வழி இல்லை, அது செஞ்சு விடாட்டி அன்றைய கஸ்டமர் உடஞ்சிடுவாங்க. இனி அதை மாதிரி கொஞ்சம் சாக்ரிஃபை பண்ணே வேணும், செய்ய வழி இல்லை. ஏன்னா எங்களோட ஃபீல்ட்ல வந்து பர்சனாலிட்டி அதுதான் முக்கியம். என்னோட பர்சனாலிட்டி சரியில்லாட்டி யாரும் வர மாட்டாங்க. நானும் 2008 இருந்து இந்த ஃபீல்ட்ல போயிட்டு கொண்டு தான் நிற்கிறேன். மாஷா அல்லான்னு சொல்லி இது வரைக்கும் ஒன்றும் குறவில்லை. அதை மாதிரி அவங்களுக்கும் ஃபியூச்சர்ல எல்லாம் நல்லபடி நடக்கணும். ஏன்னா நாங்க இந்த ட்ரேட்ல ஒன்றும் எங்களோட பேரை வச்சு கொண்டு போறோம். அதை மாதிரி இந்த கேம்பஸ்ல இருக்கிற அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி ஒரு இடம் கொண்டு வரணும்னு தான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எல்லாம் மேரி பண்ணினவங்களும் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகளும் இருப்பாங்க. இதுல வயசு ஒன்று இல்லையே, இனி ஐசுட்டி இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது தேங்க்ஸ் பண்ணணும் நீங்க ட்ரீம் டே கேம்பஸ்க்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அது சுற்றி எனக்கு சரியான ஹாப்பி இதுல எனக்கு இன்வால்வ் ஆக வச்சதுக்கு. நீ அனாஸுக்கும் டாக்டருக்கும் நான் மிச்சம் தேங்க்ஸ் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். உண்மையிலே ருக்ஷானா பேகம் அவங்க சொன்னாங்க மேம், அதாவது அவங்க படிக்கிற நேரம் பல விதத்துல பல கஷ்டங்களை மேற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு போய்த்து ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு பல தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம், அதாவது அவங்களுக்கு இருந்த இடத்திலிருந்து எல்லா சப்ஜெக்டையும் எக்ஸ்பர்ட்டான நல்ல லெக்சர்ஸ்ல இருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது என்பதை சொல்றாங்க. அதே நேரத்துல யதார்த்த பூர்வமா கதைச்சாங்க. இந்த 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 சப்ஜெக்டை வந்து இதுல பிழை விடுவாங்க, இதுல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும், இதுல கிளையன்ட் ஹேண்ட்லிங் எப்படி செய்யணும், எல்லாத்தையும் அழகா சொன்னாங்க. நன்றி ருக்ஷானா பேகம் அவங்கள. அடுத்து நாங்க எங்களோட லெக்சர் பேனல்ல அடுத்த இதை நாங்கள் அழைக்குவோம். ஃபர்ஹத்து சஃபா அவங்க இதில் இருந்தா, அவங்க இன்றைக்கு கொஞ்சம் பிஸின்னு சொன்னாங்க, இணைந்திருக்கிறதோ தெரியாது. ஏராவூரை சேர்ந்தவங்க மிஸ் பியூட்டி டிரெக்டராக இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் கொஞ்சம் அவங்கள இன்ட்ரடக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுமாறு நாங்கள் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். மிஸ் சஃபா. ஓகே, அடுத்தது நாங்க போவோம். அடுத்தது எங்களோட இதுல இருக்கிறாங்க அமிர்தலிங்கம் மிதுலா. அவங்க வந்து ஸ்கில் பியூட்டி ப்ரொஃபஷனல் இன் டீன் கேர்ள்ஸ் பியூட்டி பார்லர். அவங்க லெவல் 4 NVQ லெவல் 4 குவாலிஃபிகேஷனோட எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. பியூட்டி தெராப்பி, ஹேர் ட்ரெஸ்ஸிங் இதுல. அடுத்த கிளையன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மாடர்ன் டெக்னிக்ஸ் இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. மிஸ் அமிர்தலிங்கம் மிதுலா ஓட இன்ட்ரடக்ஷனோட எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில அட்வைசஸ், ஏதாவது ஒரு டாபிக்கை டச் பண்ணி பேசுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்.
ஹலோ உண்மையிலே அநேகமான ஆட்களுக்கு நேர பிரச்சனை இருக்குது. அதனால சில நேரம் இந்த நேரத்திலையும் சில ஆட்கள் பிஸியா இருப்பாங்க, அகாடமி செய்யக்கூடியவங்க. நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். எங்களுக்கு சகல விதத்திலையும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மேம் தான் டிஎஸ் ஃபாத்திமா ஃபர்சானா. அவங்களும் இந்த இடத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஆஷா சலூன் அக்குர்னேல 13 வருஷ காலமா அவங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸோட செஞ்சு கொண்டு போறாங்க. NVQ லெவல் 4 அவங்க அதாவது அந்த அக்குர்னேல ஒரு கால் பதித்த ஒரு விற்பனராக இருக்கிறாங்க இந்த துறையில. டிஎஸ் ஃபாத்திமா ஃபர்சானா ஓட இன்ட்ரடக்ஷனோட ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ உங்களோட மைக்கை நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களோட மைக் ஆன் பண்ணி. ஓகே 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 ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் குருநில. ஹலோ கேக்குதா? இப்ப மழை கவரேஜ் தான், அது குழப்பம் போல. இப்ப விளங்குதுங்களா? விளங்குது. நான் ஃபாத்திமா ஃபர்சானா குருநில அஸாப் பியூட்டி சலூன் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஹலோ சொல்லுங்க, பேசுங்க. ஹலோ சார், பேசுங்க, நீங்க கேக்குது. கேக்குதா? இந்த கிளாஸ் மூலியமா எனக்கு நல்ல ஒரு இதுண்டு வாய்ப்பு கிடைச்சிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கு படிச்சு கொடுக்கற ஒரு இது லெக்சர்ஸ் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம். ஏன்னு சொன்னா என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மார்களுக்கு படிப்புகள் அந்த தன்மைகளை கொடுக்கறதுக்கு எனக்கு அவ்வளவு ஒரு ஆர்வம் இருந்தது. இது மூலியமா எனக்கு கிடைச்சது சந்தோஷம். ஹலோ பேசுங்க, நீங்க இது கேக்குது எங்களுக்கு, நீங்க பேசுங்க. அப்படின்ட்டு பார்க்க போனா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பியூட்டி கல்ச்சருக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் உள்ளதாலும் நல்லா ஏன்னு சொன்னா சில பியூட்டி சலூன்ஸ்களை பத்தி நாங்கள் விருப்பமா கதைக்கிறது இல்லை. எங்கட நாலேஜ்ல நான் படிச்ச மெத்தட்ல அவங்களுக்கு ஆர்வமா படிச்சு கொடுக்க எனக்கு ஆசைக்குது. சரியா? ஏன்னு சொன்னால் எனக்கு இந்த பியூட்டி கல்ச்சர் அவ்வளோ விருப்பம். எனக்கு நல்ல ஒரு இதொண்டு தந்திக்குது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை படிச்சேன். ஏண்டா எனக்கு இதை அவ்வளோ விருப்பமா ஆர்வத்தோட நான் மிச்ச காலமா இதுலயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு வீட்டோட இருந்தாலும் செஞ்சுட்டு அழகா செஞ்சுட்டு போறேன். இப்ப எனக்கு இந்த கிளாஸ் அதுவும் செய்யறதுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது சந்தோஷமான சேரால. ஹலோ, உங்களோட சத்தம் வருது இல்ல, கொஞ்சம் நீங்க பேசுங்க, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்படியா? இந்த கிளாஸ் தொடங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எல்லாம் நிற்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து நான் ட்ராவல் பண்றது நல்ல ஒரு விருப்பம். நீங்க பேசுங்க, இந்த எங்களுக்கு கேக்குது மேம். ஓகே 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 சரி. நான் இன்ஷா அல்லாஹ் ஏதாவது டாபிக்க நீங்க டச் பண்ணி பேசலாம். ஏதாவது ஸ்கின் கேர் இல்லாட்டி இதுல இந்த உங்களுக்கு விருப்பமான ஒரு மேக்கப்.
ஒரு ஸ்கின்னுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சருமம் இந்த சருமத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னா ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், அதுபோல் ஸ்கினுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷியல். ஹலோ, சொல்லுங்க. இப்ப ஸ்கின்ல ஒவ்வொரு விதங்கள் இருக்குது. டைப்பே இருக்குது. ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆல் டைப் ஸ்கின், அப்படி சருமங்கள் இருக்குது. உங்களோட பிரேக்கப் ஆகுது போல, உங்களோட இன்டர்நெட் கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை போல. ஓகே, நன்றி. நாங்க நன்றி டிஎஸ் ஃபாத்திமா ஃபர்சான். அவங்க உங்களோட கனெக்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல. நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். ஸ்ரீ பிரியா அவங்க இருக்கிறாங்க. Professional makeup artist, qualified in NVQ level 4 and 5, recognized for excellence in beauty and hairstyling, awarded best makeup and hairstyles in 2022 and 23, and Asia Sicon 2024 winner, known for creativity. அவங்கள கொஞ்சம் இந்த இடத்துல நாங்கள் அவங்க இன்ட்ரடக்ஷனோட உங்களோட அறிவுரைகளையும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் தொட்டு பேசுமாறு நான் என் தாழ்மையில கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ பிரியா. ஹலோ, சொல்லுங்க, பேசுங்க. நான் வந்து ஷெரின் ஸ்ரீபிரியா. பேசுங்க நீங்க. ஷெரின் என்றா தான் விளங்கும் என்னைய. நான் வந்து கண்டி மாத்தலை ஹெட்டன்ல கிளாஸ் செய்யறேன், அகாடமி செய்யறேன். ஒரு 15 வருஷமா மேலால நான் இதை செஞ்சுட்டு வர்றேன்னா ஒரு 4000க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே சலூன்ஸ் போட்டிருக்கிறாங்க. போட்டு அவங்களோட இது இன்னும் போய் கொண்டிருக்குது. அவங்க அழகாவே செஞ்சுட்டு போறாங்க. அவங்க இன்னமும் அந்த பழைய இதுல படிச்சவங்க வந்து இப்பவும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா புதுசா அவங்க தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக படிச்சுக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. மற்றது வந்து இப்ப நிறைய பேர் எல்லாம் சொல்லி முடிச்சிருப்பாங்க சார். இப்ப மாணவர்களுக்கு வந்து நல்லா எல்லாமே புதுசா அவங்க படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். ஒண்ணுமே தெரியாண்டு இருக்கக்கூடாது. எல்லாமே கிளைண்ட் ரொம்ப முக்கியம், அவங்க தெரிஞ்சு கொள்ளணும். கிளைண்ட முக்கியமா அவங்க என்ன சொல்றது, மரியாதை கொடுத்து அந்த மாதிரி அவங்க எல்லாமே பார்த்து அவங்களுக்கு செய்யணும். என்னடா இன்னொரு இடத்துல போயிட்டு தெரியாம இப்ப ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி நார்மலாவே ஒன் டே ஷாப் அதுகளை செஞ்சுட்டு நார்மலாவே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க பிரச்சனை பட்ட கைக்கு அங்க ஒரு ஐப்ரோ அவங்க சரியில்லாம செஞ்சுட்டு வந்தாங்கண்டா அந்த கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தான் உடையும். அதுபடியா ஸ்டூடெண்ட் வந்து நல்லாவே படிக்கணும், இதை பத்தி நல்லாவே தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு கோர்ஸ் செய்யறதா இருந்தா அவங்க இதை முழுக்காவே முடிக்கணும். பாதியில முடிச்சுட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல செஞ்சுட்டு அதெல்லாம் அது வந்து அவங்களுக்கும் அது சரி வராது, வர்ற கிளைண்ட்டுக்கும் அது சரி வராது. அதுபடி அவங்க செய்யற கோர்ஸ் வந்து ஃபுல்லாவே இதுல முடிச்சு கொள்ளணும். முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க ஒரு சலூன் ஒன்று ஓப்பன் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். நல்லாவே அவங்கள இன்னும் கொஞ்சம் முன்னேற்றி கொண்டே இருக்கணும். இருந்து கொண்டாங்கன்னு சொன்னா அவங்க இப்ப நாங்களாம் வந்து பழைய ஆக்கள் 15 வருஷத்துக்கு மேலால செய்யறோம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மள இன்னொரு ஆக்களும் தெரிய வச்சுக்கொண்டேதான் வந்து கொண்டிருந்தோம். சும்மா படிச்சுக்கொண்டு சும்மா இருக்கல. நாங்க வந்து என்ன சொல்றது, நம்மளை பத்தி தெரிய வைக்கணும் அவங்களுக்கு. அதே மாதிரிதான் அவங்களும் அவங்க படிச்சுட்டு சும்மா இருக்காம அவங்கள தெரியப்படுத்தி கொள்ளணும் சார். அது இந்த மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன்னா சும்மா இது செஞ்சு கொள்ளலாம் அப்படின்றது இல்லாம, செஞ்சா இவ்வளவு சரி சம்பாதிச்சுட்டு போவோம்ன்றது இல்லாம நல்லாவே அவங்க வந்து இதை பத்தி தெரிஞ்சு கொண்டு ஒரு முழு கோர்ஸ் வந்து ஃபுல் கோர்ஸ் ஒன்று முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் போயிட்டு படிச்சுட்டு இதுகளை தொடங்கி ஸ்டார்ட் பண்ணாங்கட்டா இப்ப படிச்சு கொண்டு இருக்கக்குள்ளேயே அவங்க இன்னும் ஆக்களுக்கு சொல்லணும், நான் படிக்கிறேன், இந்த இடத்துல படிக்கிறேன், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவைப்படும். அவங்க நம்ம மட்டும் படிச்சு காணாது, இன்னொரு ஆக்களையும் படிக்க வச்சு அவங்க அது இது பண்ணணும். அப்ப நம்ம சும்மா மனசுல பொறாம பட்டு
நான் மட்டும்தான் படிக்கணும், நான் மட்டும்தான் செய்யணும் இல்லாம இன்னும் ஆட்களுக்கு சொல்லி அவங்களையும் வர வச்சு அவங்க இது பண்ணி இது பண்ணாங்கன்னு சொன்னா நல்லாவே இதுல முன்னேற்றம் காணலாம். அவங்களுக்கும் இன்னும் நல்லா சம்பாதிச்சு கொள்ளலாம். அவங்கள இன்னும் இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய நெயில்ஸ், மெனிக்கியா, பெடிக்கியா, என்ன சொல்றது, வேக்சிங், சாரி, ரேப்பிங், ஹேர் அண்ட் பியூட்டி, அது பிரைடல் ட்ரெஸ்ஸிங், அந்த மாதிரி நிறைய இருக்குது. எல்லாம் புதுசு புதுசாவே வருது. அதுகள் எல்லாம் புதுசு புதுசா படிச்சு அவங்க இது பண்ணாங்கன்னு சொன்னா நிறையவே நல்லா சம்பாதிச்சு கொள்ளலாம். மற்றது வந்து இன்னும் நல்லா படிக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. நிறைய பேர் எல்லாம் சொல்லித்தாங்க. இதுக்கு மேலாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை சார். தேங்க்யூ. ரொம்ப டைமும் போய் கொண்டிருக்குது. பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். நானும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கும் நன்றி. மாணவர்களுக்கு நல்லா படிக்கட்டும். படிச்சு எனக்கு அனுப்புங்க. நானும் நல்லபடியா தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்லி எல்லாமே விளக்கப்படுத்தி சொல்லி கொடுப்பேன். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி ஷ்ரீன் அவங்களே. உண்மையிலே எங்களோட குறுகிய அழைப்பை ஏற்று இந்த இதுல நீங்க வந்து பங்கு பற்றி இந்த விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்றீங்க. என மாணவர்களுக்கு நீங்க உங்களோட அறிவுரைகளை அழகான முறையில் எடுத்துரைத்தீங்க. எப்படி எந்த விஷயங்கள் எப்படி டச் பண்ணணும், அந்த சப்ஜெக்ட் அழகான முறையில சொல்லி மாணவர்களை என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும் மிக மனமார்ந்த நன்றி. எங்களோட கட்டாரை சேர்ந்த 2 பேரும் பிஸியா இருக்கிறாங்க. இப்ப அவங்களோட ஆஃபீஸ் ஹவர்ஸ், அதனால நேர பிரச்சனை ஒன்று இருக்குது. எனவே நாங்க இந்த நிகழ்ச்சிய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டும். So I just called them and they are busy in their office. Both of them are pretty busy, and so I think we are end of this program. So shall we wind up with this, or anything to focus? I think we can wind up the today's session. After that, we can start the lecture series, because I think students well aware of that. Yeah. Any students having any questions and you want to speak to your lectures? Shall we give a session for them, or we can give 5 minutes? Yeah, 5 minutes. If needed. யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஏதாவது பேச வேண்டும், லெக்சர்ஸோட பரிமாறிக்கொள்ளணும், லெக்சர்ஸ்ட அறிவுரைகளை ஏதாவது டவுட் இருந்தா கிளியர் பண்ணணும்னு இருந்தா ஒரு 5 நிமிஷம் தாரம். நீங்க உங்களோட விடயங்களை எடுத்து கேட்கலாம். இது மாணவர்களுக்கான நேரம். அப்ப நீங்க அதை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. So we can wind up, I think. So we can wind up. Yeah. அழகான முறையில இன்றைய முதல் நாள் இந்த இருப்பில பங்கு பற்றி இந்த நிகழ்ச்சியை அழகான முறையில கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில பக்கபலமாக இணைந்து மலேசியா நாட்டிலிருந்து இணைந்த எங்களோட சகோதரி அவங்களுக்கும், அதே போல அதாவது அவங்களோட பேரை நான் இந்த இடத்துல சொல்றேன், மிஸ் நூர் அஷ்கின் பிவி பின்தி அப்துல் ரஷீத் அவங்களுக்கு, அதே போல மிஸ் வனிதா எஸ் அவங்களுக்கு, அதே போல சுலக்ஷனா WS சுலக்ஷனா அவங்களுக்கு, தஹியா ஃபாசில் அவங்களுக்கு, பைரவி திலக்ஷன் மற்றும் MSI நிஷா, மிசட் ருக்ஷனா பேகம், ஃபர்ஹத்து சஃபா, அமிர்தலிங்கம் மிதுலா, DS ஃபாத்திமா ஃபர்சானா, ஸ்ரீ பிரியா அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களோட பாடநெறிகள் தொடர்ந்தும் நடைபெறும். அடுத்த பாடநெறிக்கான தலையங்கத்தோட அடுத்த மொடியூல்ஸையும் நாங்கள் உங்களோட சமர்ப்பித்து நேரத்தையும் அறிவிப்போம்.
தயவு செய்து குறிப்பிட்ட நேரத்துல பாடங்கள்ல பங்கு பெற்றுமாறு கேட்டு இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்க முடிவு கொண்டு போறோம். அனைவருக்கும் நன்றி. Thank you for all of you for joining this precious program. Okay, we'll meet again. Yeah. Thank you very much. From Thank next, you. okay, we can start the lectures. Okay, Okay, thank you. bye. Bye. Okay.